ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஃப்ரைட் ரைஸ் வித் மஞ்சூரியன் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கும். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பேன் எடுத்துக்கோங்க, இல்லை உங்களுக்கு என்ன பாத்திரம் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. 4 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. க்ரீன் சில்லி 4 கட் பண்ணி போட்டுக்கோங்க, சாப் பண்ணிக்கோங்க. 4 இல்லை உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் சேர்த்து போட்டுக்கோங்க. ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. இது மலை பூண்டு நான் சாப் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் நாட்டு பூண்டு இருந்ததுன்னா 2 பூண்டு எடுத்துக்கோங்க. நல்லா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியன் சேர்த்துடுங்க. மீடியம் சைஸ் ஆனியன் ஒரு 3 நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் இல்லை, பாதி வெந்தால் போதும். அப்புறம் காயெல்லாம் நம்ம சேர்த்து வேக வைக்கும் போது அது முழுசாக வெந்துக்கும். சைனீஸ் டைப்பில் அப்படின்னா அது பாதி தான் வெந்திருக்கணும், அதுதான் அந்த டேஸ்ட்டு கரெக்டாக வரும். இப்போ காயெல்லாம் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட என்ன காய் இருக்கோ அது நீங்கள் என்ன காய்கறி வேணாலும் சேர்த்துக்கலாம். இதில் நான் பீன்ஸ், கேரட், ப்ரோக்கலி, கேபேஜ், கேப்சிகம் இதெல்லாம் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட என்ன காய் இருக்கோ நீங்கள் சேர்த்துலாம். கேரட், பீன்ஸ் இருந்தால் கூட போதும். அது நீளமாக கட் பண்ணிக்கோங்க. கேரட் பீன்ஸ் உங்களுக்கு விருப்பப்படி கட் பண்ணிக்கோங்க. சின்னதாக கட் பண்ணிக்கோங்க, ரொம்ப பெருசாக பண்ண வேண்டாம். அப்படின்னா தான் நம்ம வேக வைக்கும் போது சீக்கிரம் வேகும். ரொம்ப பெருசாக பண்ணிட்டிங்கன்னா வேகாது, அதனால தான் சொன்னேன். இப்போ எல்லா காயும் சேர்த்துட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி கலரிக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அதில் இருக்கிற தண்ணியிலே நாம் இப்போது வேக வைக்க போகிறோம். வேக வச்சுட்டு மூடி வேக வச்சிடலாம். அதுலேயே வெந்துடும். அந்த உப்பு சேர்க்கும் போது அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியே வரும். அதுலேயே வெந்துக்கும். நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இப்போது தூள் உப்பு சேர்த்துக்கோங்க. அது 1 ஸ்பூன். இப்போ காய்க்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. வெந்த வாட்டி நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். இப்போ மூடி வச்சிடலாம். அந்த தண்ணியிலே அது வேகும். பாதி வெந்தால் போதும், ரொம்ப நேரம் விட தேவையில்லை. கொஞ்சம் அந்த காயெல்லாம் ரஃப்பாக இல்லாமல் சாஃப்டாகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வேக வச்ச ரைஸை ஆட் பண்ணிக்கலாம். எக் ஃப்ரைட் ரைஸ் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் காயை இதுலேயே ஒதுக்கிட்டு நீங்கள் எக்கு இதுலேயே உடச்சி ஊற்றி பெப்பர், உப்பு போட்டுட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு நீங்கள் காயோடு மிக்ஸ் பண்ணிடலாம். டொமேட்டோ கெச்சப் பிடிக்கிறவங்க சேர்க்கலாம். இல்லை எனக்கு ஒயிட்டாக வேணும் அப்படின்றவங்க தேவையில்லை. சோயா சாஸ், கெச்சப் எதுவுமே தேவையில்லை. இப்போ பெப்பர் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறிட்டு இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு நீங்கள் ரைஸை சேர்த்துடலாம். ரைஸ் நல்லா உதிரியாக உடைச்சிக்கோங்க. வடிச்சிட்டு அப்புறமா நீங்கள் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கணும். அப்படின்னா தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ ரைஸ் ஆட் பண்ணி நல்லா கிளறிக்கோங்க. இப்போ உப்பு டேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் தேவைன்னா உப்பு சேர்த்துக்கோங்க. கரெக்டாக இருக்கா இப்போ செக் பண்ணிக்கோங்க. காய் நல்லா ரைஸோடு மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறிக்கோங்க. அப்படின்னா தான் அந்த காரம் எல்லாமே ரைஸ்லேயும் சேரும். இல்லைன்னா உடனே கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருங்க. வெந்தது நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி ஒரு 5 மினிட்ஸ் விட்டுருங்க. அதுக்கப்புறம் அந்த ரைஸ்லேயும் அந்த காரம், உப்பெல்லாம் சேர்ந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். இப்போது காலிஃப்ளவர் மஞ்சூரியன் ரெடி பண்ணலாம். காலிஃப்ளவர் நான் ஒரு 1/2 kg காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் மிளகு,
1 ஸ்பூன் உப்பு, அதுக்கப்புறம் நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மைதா ஒரு 3 ஸ்பூன். அதில் அந்த காலிஃப்ளவரில் அந்த மாவு ஒட்டுற மாதிரி இருந்தால் போதும். இப்போ உப்பு போட்டதுக்கப்புறம் அதில் இருக்கிற தண்ணிலாம் வெளியில் வரும், அதனால் தண்ணி எதுவுமே தெளிக்க தேவையில்ல, அதில் இருக்கிற தண்ணியே போதும். நல்லா கலரிட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணிடலாம். ரொம்ப டீப்பாக ஃப்ரை பண்ணிங்கன்னா கொஞ்சம் மொறுமொறுன்னு இருக்கும். சாஃப்டாக இருக்கிற அளவுக்கு மட்டும் ஃப்ரை பண்ணிங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக மட்டும் இருக்கும். உங்களுக்கு எப்படி தேவையோ அப்படி எடுத்துக்கோங்க. நான் சாஃப்டாக தான் எடுக்கிறேன். கொஞ்சம் சைடில் அங்கங்கே செவந்திருக்கும், அதுதான் கரெக்டாக எடுக்கிற ஸ்டேஜ். இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. இதே நீங்கள் சிக்கன்லேயும் பண்ணலாம். போன்லெஸ் சிக்கனாக எடுத்துக்கிட்டு இதே மாதிரி கட் பண்ணிவிட்டு இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் மாவெல்லாம் போட்டனோ அதே மாதிரி போட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாம். வெஜ் மஞ்சூரியனும் நீங்கள் பண்ணலாம். உருண்டை பண்ணி காய்கறிலாம் நல்லா துருவிட்டு உருண்டை பண்ணி இதே மாதிரி ஃப்ரை பண்ணியும் பண்ணலாம். ஒரு சின்ன பேன் எடுத்துக்கோங்க, 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க, 2 க்ரீன் சில்லி, 4 பல் பூண்டு சாப் பண்ணது, ஒரு ஆனியன் சேர்த்துக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஆனியன் வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிறதுல கொஞ்சம் கண்ணாடி மாதிரி ஆனதுக்கப்புறம் நீங்கள் மற்றதை சேர்த்துடலாம். இப்போ சோயா சாஸ் வந்து 3 ஸ்பூன், கெச்சப் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா கலரிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் கலரிக்கோங்க. கலரிட்டு நீங்கள் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஒரு 2 ஸ்பூன் ஒரு பவுலில் கரைச்சிக்கோங்க. கரைச்சி தனியாக வச்சுக்கோங்க. இதில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் இது கொதிக்க ஆரம்பிச்சு வாட்டி நம்ம அந்த கார்ன்ஃப்ளவர் மாவை வந்து சேர்த்துடலாம். உங்களுக்கு திக்காக வேணும் அப்படின்னா கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து போட்டுக்கோங்க. கொஞ்சம் தண்ணியாட்ட வேணும்னா 2 ஸ்பூன் போதும். 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்தாச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக திக்காக ஆரம்பிக்கும். கொஞ்சம் தண்ணியாட்டம் இருக்கும் போதே வந்து நீங்கள் காலிஃப்ளவர் வந்து அதை கூட சேர்த்துடலாம். ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா ரொம்ப திக்காகிடும், அதனால் இப்போ வந்து காலிஃப்ளவரை சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கப்புறம் இப்படி இருக்கும். அது கொஞ்சம் கொஞ்சமாக திக்காகி அந்த காலிஃப்ளவரில் ஒட்ட ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் நிறுத்திடலாம். உங்ககிட்ட ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க. இது கடையிலலாம் பார்த்திங்கன்னா நல்லா ரெட்டிஷாக இருக்கும், கலர் சேர்த்துருப்பாங்க. நான் இதில் கெச்சப்பில் இருந்த கலர் மட்டும்தான் இதில் இருக்குது, அதனால் இந்த கலரில் இருக்குது. கடையில் இருக்கிற மாதிரி இல்லைன்னு யோசிக்காதீங்க, இது வீட்டில் செஞ்சால் இப்படி தான் இருக்கும். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ ஆனால் ரொம்ப லென்த்தியாக போயிட்டுருக்கு. சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ட். 2 டிஷ்ன்றதுனால இவ்வளோ டைம். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.